Okay, we will start it. So, நேற்று இந்த parts of the first sum செஞ்சாச்சு. Second sum completed. Sorry. Third sumல இருந்து செய்யணும். இதுதான் question. So, இந்த questionsல நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, it is working the following tablesல இந்த given datasல நமக்கு என்னென்ன இருக்கு as usual கொடுத்தாச்சு. Question என்ன, if model A mobile phone produced by the company 2022 was same in the 2021 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2022ல என்னன்னா 2021ல என்ன இருந்ததோ அதே தான் வந்து 2022ல. அப்போ அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் எவ்வளோ, அப்போ டோட்டல் ப்ரொடக்ஷனோட அப்படின்னு இதுதான் நேற்று கொஸ்டின் சொல்லியிருந்தேன் இல்லையா. திஸ் இஸ் தட். ஓகே, ஸோ இந்த கொஷின்ஸில் இப்போ நம்ம என்னென்னா 2021ல் இருந்தது தான் எனக்கு 2022ல் இயருக்கு வந்து எனக்கு இந்த வேல்யூ ப்ரொடக்ஷன் தான் இருக்குன்னு இருக்காங்க. அப்போ நம்ம 2021க்கு ஃபஸ்ட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிப்போம். 2021 எவ்வளோ, 15% டிவைடட் பை 100 இன்டூ 4,50,000. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் திஸ்? இதை ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா. 15 இன்டூ 4,500 வேல்யூ என்ன? ஃபஸ்ட்டு செய்யுங்க. 15 என்னம்மா 67,500. ஓகேயா, இதான் இப்போ எனக்கு இதோட ப்ராசஸ் வேல்யூவா ஒர்க் பண்றப்போ வாட் இஸ் த பர்சன்டேஜ் பிட்வீன் த டோட்டல் ப்ரொடக்ஷன் அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த டோட்டல் ப்ரொடக்ஷன்? ஒன் செகண்ட். ஹலோ, அக்கா, இந்த ஒன் செகண்ட். இப்போ வாட் இஸ் த டோட்டல் ப்ரொடக்ஷன்? ஸோ அப்போ 2022ஓட டோட்டல் ப்ரொடக்ஷன் என்ன? 2022ஓட டோட்டல் ப்ரொடக்ஷன், ஒன் செகண்ட் அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ we will continue this. ஓகே, ஸோ இப்போ வேல்யூ ஆஃப் ப்ராசஸில் இப்போ நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம்? டோட்டல் ப்ரொடக்ஷன். ஸோ வாட் இஸ் த டோட்டல் ப்ரொடக்ஷன் வேல்யூ? எனக்கு டோட்டல் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 21ஓட வேல்யூ தான் எதுக்குன்னா 2022க்கு. அப்போ 2021ஓட வேல்யூ எதில் வரும்னா 2021. ஸோ இஸ் அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ்? அப்போ இதுக்கு ஃபார்முலா நேற்று என்னன்னு சொன்னேன். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் திஸ் கொஸ்டின்? What is the formula of this question? அப்புறம் பர்சன்டேஜ்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னு சொன்னேன். பர்சன்டேஜ்னா அது எக்ஸ் டிவைடட் பை ஒய் இன்டூ 100 இதுதான் இல்லையா. ஸோ அப்போ எக்ஸ் டிவைடட் பை ஒய் இன்டூ 100. அப்போ அந்த ஃபார்மேட்டில் நம்ம அப்போ அந்த ஃபார்முலா வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் டிவைடட் பை ஒய் இன்டூ 100. இப்போ இதுதான் என்னன்னு சொன்னேன், எக்ஸ் பார்ட்னு சொல்லியிருக்கேன். பர்சன்டேஜ்னு வேர்டு வர்றதுக்கப்புறம் வரக்கூடியது ஒய் பார்ட்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த பர்சன்டேஜுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறப்போ ஒய்னா, அப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்னா என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் 2022. 2022ஓட டோட்டல் ப்ரொடக்ஷன் என்ன? டோட்டலாக வந்து 5,20,000. அப்போ டிவைடட் பை 5,20,000 into 100. Okay, this is clear. This is clear. This is clear. Okay, so I have to simply cancel these two and then have to get இதுவும் cancel ஆயிடும், இதுவும் cancel ஆயிடும். So 675 divided by 52. எனக்கு ஆன்சர் என்ன வருது? 675 divided by 52. அப்ராக்சிமேட்டாக வரும், பாயிண்ட்ல வரும். நம்ம அதை எடுத்துக்கணும். ஏன்னா கொஸ்டின் அப்ராக்சிமேட் அப்படின்றப்பவே அதான் வேல்யூ. What is the value? Have to work it. 675 52. எத்தனை டைம்?
ஒண்ணுமே கிடையாது. இந்த மாரி வேல்யூ வரப்போ நம்ம எப்படி செய்வோம் தெரியுமா? இந்த மாரி வேல்யூ வரப்போ சிம்பிளான ஓகே 12.9% என்ன பண்ணுவீங்க? உட்காந்து ஆக்சுவலா இதே நீங்க நீங்க வந்து ரிட்டன் ஒர்க்ஸாவோ, ப்ராசஸிங்காவோ ரிட்டன்ல நம்ம செஞ்சோம்னா, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, வேல்யூஸ் வந்து இண்டிவிஜுவலா போட்டு இந்த மாதிரி டிவிஷன்ல தான் செய்வோம் இல்லையா? 672 இன்டூ 52க்கு நம்ம வந்து 675 இன்டூ 52னா இவ்வளோலாம் செய்கிற அளவுக்கு நமக்கு டைம் இருக்காது. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய மூணே மூணு ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும் தான் கொடுத்துட்டாங்கப்பா. 10 மினிட்ஸ் ஓகேவா? ஸோ அப்போ இந்த வேல்யூ என்ன செய்வேன்னா, இந்த கீழே டிவிஷன் இருக்கு இல்லையா? டிவிஷன்ல வரக்கூடிய வேல்யூவையும் இதையும் நீ மல்டிபிள் பண்ணாவே உனக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். இப்போ 52 இன்டூ 11 எவ்வளோ? 52 இன்டூ 11 எனி ஒன்? அதே மாதிரி 4 இதுக்குமே ஒவ்வொருத்தவங்களும் ஆன்சர் செய்யுங்களேன். 52 இன்டூ 11 ஒரு ஆள் செய், 13 இன்டூ 52 ஒரு ஆளுங்க செய், 15 இன்டூ 52 ஒரு ஆள் செய், 9 இன்டூ 52 ஒரு ஆள் செய்யுங்க. ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷன் மட்டும். 52 into 11 572. 52 into 13 676. 52 into 15 780. 52 into 9ன்றப்போ ரொம்ப கம்மியாக தான் வரும். இப்போ இதில் ஆன்சர் எது? அப்ராக்சிமேஷன் ஆன்சர் எது? ஐடென்டிஃபை பண்ணலாமா? 676ன்றது எதில் இருக்குது? நியர் பை த வேல்யூ 675 676. ஏன்னா பாயிண்ட்ல நமக்கு 12.98. இப்போ இந்த 12.98 கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கா இல்லை இது கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கா? விச் ஒன் இஸ் ஈஸி? எது கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு? எது கண்டுபிடிக்கிறது? என்னம்மா? ஆன்சர் ஐ மீன் இந்த சொல்யூஷன் மல்டிப்ளிகேஷன். ஏன் அப்படின்னா டிவிஷன் செய்யும் போது அது ரொம்ப லென்த்தியாக போகும். பாயிண்ட்ல வரப்போ உன்னால் ஈஸியாக கெட் பண்ண முடியாது. இதுவும் ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் தான் மேம். இது எல்லா கொஷினுக்குமே அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் எல்லா கொஷினுக்கும் அப்ளை பண்ண முடியாது. எனக்கு இந்த பாயிண்ட் வேல்யூ வேணும், இதுதான் ஆன்சர், இந்த டிவிஷனை வச்சு நான் சொல்யூஷன்ஸ் நீ கெட் பண்ணணும் அப்படின்னு விரும்பினேன்னா இதுதான் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை வச்சு உங்களால் என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக ஓரளவுக்கு ஒன்று 676 வர்றப்போவே நியர் பை த வேல்யூ. இதுக்காக இவ்வளோ பெரிய டிவிஷன்லாம் பாயிண்ட்ல வச்சு 4 டிஜிட்ஸ் வச்சு நம்மளால போட்டுட்டு இருக்க டைம் வராது. அந்த லெவலுக்கு இத்தனை மல்டிப்ளிகேஷன்லாம் எடுக்க முடியாது. இருக்கிறது 4 ஆப்ஷன். எப்படியும் 4ல் 1 தான் கம்பல்சரியாக சொல்யூஷனாக இருக்கும். அப்போ 4 மல்டிபிள் பண்ணி கெட் பண்ணால் நம்மளால ஈஸியாக ஆன்சரை கெட் பண்ண முடியும். அப்போ 12.98. அப்போ 13 தான் நியரஸ்ட் வேல்யூ. ஸோ அப்ராக்சிமேஷனாக எனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 13% தான் கரெக்டான ஆன்சர். நவ் த கொஸ்டின் இஸ் கிளியர்? த சொல்யூஷன் இஸ் கிளியர்? ஆக்சுவலாக கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா was same as that in 2021 produced by the company தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து பர்சன்டேஜ்னு சொல்லலைல்ல. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொடியூஸ்டு கம்பெனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணது 2022ல் 2021ல் எவ்வளோ பண்ணாங்களோ அதான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2021ல் 250 வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், அதே தான் 2022லையும் இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு இதில் கொடுத்துருக்கனால தான் இதை தான் எடுக்கணும் அப்படின்ற கம்பல்ஷன் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட் கால்குலேஷனுக்காக தான் இருக்கும். இது வந்து ஒர்க் பண்ண வேண்டியது எல்லாமே கொஷினை வச்சு மட்டும்தான். நீ கொஷினை வச்சு எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறியோ, கொஷினை வச்சு எவ்வளோ தூரம் நீ ஒர்க் பண்ணுறியோ அதை வச்சு மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சொல்யூஷனை கெட் பண்ண முடியும். கொஷினோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா டிஐ டிஃபிகல்ட் ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன் மினிமம் ஒரு 40 டிஐயாவது ஒர்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஒரே ஒரு டிஐ பார்த்துட்டு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. you have to go through minimum 40. டெய்லியுமே ஒரு டிஐ எப்படி வந்தது ஓ கொஷினை இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா நீங்கள் ஒர்க் பண்ண மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைம் டிஐ ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த நாளே டிஐ ஒர்க் பண்ணனா அவ்வளோ ஈஸியாக நாங்கள் நெட்ட கொஷின்லாம் கொடுக்க முடியாது.
நீங்க கொஸ்டினை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஈஸியா இது சின்ன கால்குலேஷன் தானே. செவன்த் ஸ்டாண்டர்ட் எயித்து ஸ்டாண்டர்ட் கால்குலேஷன் தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் ரேஷியோ அடிஷன் சப்ராக்ஷன் டிவிஷன் தான். நீங்க கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி ஆன்சர், இதுதான் லாஜிக்கல் திங்கிங், இதுதான் இன்னோவேட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னோவேட்டிவ் திங்கிங் தான் இம்பார்ட்டன்ட் இந்த பிளேஸ்ல. எப்படி திங்க் பண்றீங்க அந்த ப்ரெஷர்ல அந்த டைம்ல எவ்வளோ ட்விஸ்டட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ட்விஸ்டட் இருக்கும். எஸ், கொஷின்ஸ் எல்லாமே ட்விஸ்டடாக தான் இருக்கும். நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இஸ் இட் கிளியர்? ம், சொல்றா. ஆ, இல்ல இல்ல, வாட் வுட் ஹவ் த அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிக்கிறத வந்து பர்சன்டேஜ்ல அப்ராக்சிமேட் இது அப்ராக்சிமேட்டா கண்டுபிடிக்கிறோம். ஐ மீன் இந்த வேல்யூஸ் 12.98ன்றது இது அப்ராக்சிமேஷன். 12.98 போடாம நியர் பை 13ஓ 12ஓ அந்த மாதிரி போடுறதா அப்ராக்சிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர் இன் த டோட்டல் ப்ரொடக்ஷன், ஷேர் இன் த டோட்டல் ப்ரொடக்ஷன், இதோட மீனிங் தான் ஷேர். ஷேருன்றது என்னன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கம்பெனியோட ஷேர். ஸோ டோட்டல் ப்ரொடக்ஷன் அப்படின்றது கொஷின் இருக்கு. கொஷின்ல இருந்து அந்த ஒய்யோட கண்டென்ட் எடுத்துக்க முடியுது. ஆ, ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் கொஷின். எஸ், திஸ் இஸ் வெரி ஈஸி. நேற்றே நான் சொன்னேன் இல்லையா, மாடல் பி. மாடல் பியில் வந்து என்னென்னா இயர் 2022. ஸோ மாடல் பியோட இயர் 2022. ஸோ 30%. ஸோ 30 டிவைடட் பை 100 இன்ட்டு இயர் என்ன 2022 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2022னா 5 lakh. மறந்துட்டு ஃபஸ்ட்டு போடுறப்போ 450 போட்டுருவோம். நிறைய அந்த மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஸோ அதெல்லாமே பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இஸ் மோர் தென். மோர் தென்னோட ஃபார்முலா என்ன? Percentage is more than means, percentage more than means what is the formula? சரி, x minus y divided by y into 100. இந்த இதில் இந்த பார்ட் இஸ், அப்புறம் இந்த இஸ் பர்சன்டேஜுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதை தான் என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டேஸுக்கு அப்புறம் வரக்கூடியது இதை தான் என்னன்னு சொல்லுவோம், ஒய்ன்னு சொல்லுவோம். இதுதான் நான் நேற்று சொன்னது. ஸோ அதே தான் எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை, ஏன்னா மோர் தென் வரனால அங்கே வெறும் பர்சன்டேஜ்னு மட்டும் கேட்டதுனால எக்ஸ் டிவைட் பை ஒய் இன்டூ 100. மோர் தென் ஆர் லெஸ் தென்னு வந்ததுன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை ஒய் இன்டூ 100. லெஸ் தென்னா எக்ஸ் மைனஸ் y divided by x into 100. clear? less than more than க்கு இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நீங்க அதை ஒர்க் அவுட் பண்றப்போ அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர்ஸ் கேட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ x ஓட வேல்யூ இங்க நான் எழுதிட்டேன். அடுத்து y ஓட வேல்யூ எழுதுறேன். y க்கு என்ன மாடல் D ல 2021 இந்த இயர். அப்போ மாடல் D ஓட 2021ங்கிறது 10%. ஸோ 10 divided by 100 into 4,50,000. ஸோ அஸ் யூஷுவல் ஜீரோ, இதில் ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ கேன்சல். அப்போ இது என்ன வரும், 45,000. அதே மாதிரி இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல். ஸோ 3 2s are 6, 5 3s are 15. And then how many zeros are here? 1 2 3, 1 2 3. ஸோ அப்போ 3 zeros. 1,56,000ல 45,000 போச்சுன்னா எவ்வளோ? ஏன்னா எக்ஸோட வேல்யூ 1,56,000, ஒய்யோட வேல்யூ இந்த ஃபார்முலால இது ஒய்யோட வேல்யூ 45,000. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா வேல்யூ என்ன வருது? 1,11,000. ஓகே, டிவைடட் பை என்ன போடுவீங்க? 45,000. ஓகே, so what is that value? divided by நான் செஞ்சிடுறேன். 1,56,000 divided by 45,000 into 100. இப்போ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல், இதில் ஒரு ஜீரோ கேன்சல், இதில் ஒரு ஜீரோ கேன்சல். இப்போ எனக்கு வந்து இதை டிவைட் பண்ணி ரெண்டே ஆப்ஷன் தான். அப்போ சொன்ன அதே தான்,
ஒண்ணு 45 இன்டூ இந்த வேல்யூவால மல்டிபிள் பண்ணுங்க. இல்லனா டிவிஷன்ல 1560 போட்டு 45 ஆல டிவிஷன் பண்ணி கொண்டு வாங்க. எந்த ஆப்ஷன் இஸ் பெட்டர் ஃபார் யூ? விச் ஆப்ஷன் இஸ் பெட்டர் ஃபார் யூ? எந்த ஆப்ஷன் பெட்டர்? ரெண்டு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். ஒன்று 45 ஆல டிவைட் பண்ணுங்க. இல்லைனா 45 இன்டூ 240, 45 இன்டூ 92, 45 இன்டூ 128, 45 இன்டூ 247. எது எது பெட்டர்? அதுலேயே ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். மல்டிப்ளிகேஷன். ஓகே ஃபைன். இப்போ மல்டிப்ளிகேஷன்லேயே ஒரு ட்ரிக் சொல்லவா? என்ன அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் தான். ஸோ ரெண்டு ஆப்ஷன் அப்படின்றப்போ நீ ஃபர்ஸ்ட் நம்பர் 240, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி பாரு. ஒன்று 240, 47, 128, 92. இப்போ 240 இன்டூ 45 எவ்வளோ வருது? 240 இன்டூ 45 எவ்வளோ வருது? 10,800-ஆ? 10,800-ஆ? 800. எனக்கு 15,600 வந்துருச்சா? எதுக்கு 240க்கு வந்துச்சா? 240க்கு வந்திருக்கா? வரல. புரியுதா? நான் மற்றவங்க கொஷின் கேட்கறது புரியுதா? 240 போட்டானா 15,600 வந்திருக்கா? அதர்ஸ் ஆன்சர் என்ன வந்திருக்கு? 10,800 தான். இந்த இந்த ஆன்சர் ரீச் ஆகலைல்ல. கிளியரா என்ன சொல்றேன்னு? ஓகே. என்னன்னா ஒன்றும் செய்யலை. இந்த 45 இன்டூ 240 போடுறேன். அதுக்கு எனக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 10,800 தான் வந்திருக்கு. ஆனால் எனக்கு ஆன்சர் அப்போது 92க்கு செஞ்ச ஆன்சர் வருமா? 92க்கு செஞ்ச ஆன்சர் கண்டிப்பாக வராது. ஏன் அப்படின்னா அதை விட சின்ன நம்பர். 128க்கு செஞ்ச ஆன்சர் வருமா? கண்டிப்பாக வராது. அப்போ என்னதான் சொல்யூஷன்? 247 தான் சொல்யூஷன். அப்போ டைரக்டா நம்ம எங்க போயிடலாம்? அப்போ நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது 247 நம்ம ஒர்க் பண்ணனா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இஸ் இட் கிளியர்? ஆ 27. ஆமா 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 ஆமா. இல்ல 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 கரெக்ட் தான். நான் தப்பா போட்டிருக்கேன். 1 லேக் தான் வரணும். சாரி சாரி 11,000 தான் வரணும். ஐ டன் இட் ராங் ராங் ராங். வெயிட் வெயிட். மேல இத டைரக்டா எழுதிட்டேன். ஒன் செகண்ட். என்ன ஆன்சர் சொன்னீங்க? சப்ட்ராக்ட் பண்ண மறந்துட்டேன். 156000 மைனஸ் 45 தானே? இஸ் இட்? இப்போ ஆன்சர் சொல்லுங்க. 1,11,000. குட். 45,000 இன்டூ 100. இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். அப்போ என்ன வரணும்? 11100. எனக்கு இதுதான் ஆன்சர் வரணும். இப்போ 247 247 45 வருதா? நியர்பை த வேல்யூ வருதா? 11115 வருதா? இந்த ஆன்சர் வருதா? 247 இன்டூ 45 வருது. ஏன் அப்படின்னா அப்ராக்சிமேட் அப்படின்னா எனக்கு அக்யூரேட்டா வராது. நியர் பை த வேல்யூ. ஓகேவா? ஒரு 15 கூட வந்திருக்கு, அவ்வளோதான். 100க்கு பதிலா 115. ஏன்னா அது பாயிண்ட்ல வரும். நீங்க டிவிஷன் போட்டீங்கன்னா தெரியும், பாயிண்ட்ல வருது. ஸோ அந்த பாயிண்ட்ல நியர் பை த வேல்யூ 246 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ அதனால நம்ம வேல்யூஸ் கெட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் கிளியர்? நவ் திஸ் இஸ் கிளியர்? டிவிஷன்ல போடாதீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்காக. ஏன்னா பாயிண்ட் வேல்யூ டைரக்ட் வேல்யூனா இஷ்யூ இல்லை. 45 அதோட பண்றப்போ நமக்கு ரொம்ப இஷ்யூ ஆகும். அதனால டிவிஷன்ல போட வேணாம். இன்டூ செய்யறப்போ இருக்கிறதுலே வந்து ஒரு மிடில் ஆஃப் வேல்யூ எடுத்துக்கோங்க. இந்த எனக்கு வரக்கூடிய ஆன்சரோட கூட போச்சுன்னா அதை விட லோவா இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்து செஞ்சிருங்க.
அதுக்கு கம்மியா வந்ததுன்னா அதை விட ஹையஸ்ட். இந்த இந்த ரெண்டையும் செய்யணும், இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலா இந்த இந்த எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இங்க மோர் தென் இருக்கிறனால எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ஒய் இன்டூ 100 அப்படின்னு பண்றேன். எக்ஸோட வேல்யூ 1,56,000, ஒய்யோட வேல்யூ 45,000 டிவைடட் பை 45,000 இன்டூ 100. அதுதான் நான் என்ன செஞ்சிருக்கேன் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இதையும் இதையும் சப்ராக்ட் பண்ணனா 11 11 1,11,000 வருது. டிவைடட் பை 45,000 இன்டூ 100. ஜீரோஸ் எல்லாம் கேன்சல் பண்ணினா எனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 11100 வரும். ஸோ டிவைடட் பை 45 அந்த வேல்யூவை தான் நான் ஒர்க் பண்ணி கெட் பண்ணுறேன். அந்த வேல்யூவை டிவிஷனில் எடுக்காமல் அதுக்கு பதிலாக என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சரை வச்சு சொல்யூஷன் எடுக்கணும். இதுதான் வேல்யூ கெட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகேவா? நீங்கள் அதை நீங்கள் பர்சனலாக திரும்ப திரும்ப ஆல்ரெடி பண்ண சமயே திரும்ப ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இஸ் இட் கிளியர்? Clear? Is it clear to others? Okay, fine. Fine. Okay. So the last one, ratio of the number. First நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஃபர்ஸ்ட் ரேஷியோ மாடல் CDEல 2022 CDE 25 into 520 எவ்வளோ? 25 divided by 100. 100க்கு இதெல்லாம் கேன்சல் பண்ணி இதெல்லாம் எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் செஞ்சே செய்கிறேன் உங்களுக்கு பழகுற வரைக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் பழகிடுச்சுன்னா என்ன செய்யணும்னா இப்படி எழுதிட்டு இருக்கலாம், நமக்கு டைம் இல்லை. இப்போ 25 இன்ட்டு 2 ஜீரோ கீழே வந்து 100 இருக்கனால இப்போ 2 ஜீரோவை மட்டும் நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்க இல்லையா? பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 5,200 இருக்கும். அப்போ இன்ட்டு 5,200 ஆன்சர் என்ன? சேம் 25 தான் இதுக்கும். அப்போது சிக்கும் இதே வேல்யூ தான், டிக்கும் இதே வேல்யூ தான், இக்கு மட்டும் 10ன்னு இருக்குது. ஸோ அப்போ 10 அப்படின்றப்போ எனக்கு என்ன ஆகும்? ஒரு ஜீரோ கூட வரும், அவ்வளோதான். ஸோ அப்போ ஒரு ஜீரோ கூட வரும்னா அந்த ஆன்சரில் 5,2,0,0 52,000. இப்போ இதுக்கு மட்டும் ஆன்சர் கண்டுபிடிங்க. 25 இன்ட்டு 5,2,0,0 என்ன? $25 into 5200 என்னது? 30. ஓகே. ஸோ அப்போது அதே தான், ஏன்னா இங்கேயும் 25% தான் டிக்குமே. ஸோ சேம் வேல்யூ தான் இருக்கும். அப்போ செகண்ட்க்கும் என்ன தான் வரும்? 1,30,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ எதாவதுன்னா 1,30,000. சேம் 1,30,000. திரும்ப இங்கே என்ன இருக்குது? 52,000. இதெல்லாம் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 2 6 + 5 11. அப்போ 3,12,000. அப்போ எனக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு? 3,03,111. சேம் லைக் தட் எனக்கு 2021க்கு BCD இது மூணே கண்டுபிடிங்களேன். ஐ மீன் 25%, 30%, 10%. ஃபாஸ்ட்டாக ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள். இல்லை செய்யணும். ஒரு நிமிஷம்டா. 1 lakh. ஓகே. அதுக்கப்புறம் சி. ஓகே, குட். அடுத்து 45,000. ஓகே. 0 பேலன்ஸ் 1 7 8. ஓகே. 2 lakh. இது கிடையாது. 95,200. ஓகே. 295,200 இல்லையா? இதான வேல்யூ இருக்கு. இப்போ இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் டைரக்டாக கேன்சல் பண்ணிடலாமா? 3120 is to 2952. கிளியரா? இது கிளியரா? இது கிளியரா இருக்கீங்களா? இதுல யாருக்கு டவுட் இருக்கா? இது கிளியரா? என்னடா ரேஷியோ போறதுக்கு முன்னாடி
ஒண்ணுமே இல்லடா. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிடிஇ கேட்டிருக்காங்க. சிடிஇக்கு பெர்சன்டேஜ ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்றேன். சிடிஇ இயர் என்ன 2022ன்றது குடுத்துருக்காங்க. ஓகேயா? ரேஷியோனா இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. அப்போ சிடிஇக்கு சிடிஇ 2022னா 25, 25, 10. அந்த 25, 25, 10க்கு எப்படி இந்த வேல்யூ வந்ததுன்னு கேட்குறீங்களா? 1,30,000 ரொம்ப சிம்பிள். எனக்கு இங்கே என்ன இருக்குது? 25,000. 25%. 25 divided by 100 into 5,20,000. இப்போ இந்த ஜீரோ ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிட்டேன்னா 25யும் 5,200ஐயும் மல்டிபிள் பண்ணேன்னா எனக்கு 1,30,000 வரும். கிளியரா இருந்தது எப்படி வந்ததுன்னு? ஓகே. ஆமா. இது 3யும் ஆட் பண்ணிட்டேன். எனக்கு இங்க என்ன குடுத்துருக்காங்க? சி குடுத்துருக்காங்க, டி குடுத்துருக்காங்க, இ குடுத்துருக்காங்க. சி, டி, இ கண்டுபிடிச்சு 3யும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணது 3,12,000. அதே மாதிரி பி, சி, டி 3யும் ஆட் பண்ணிக்கிட்டேன் 29,200. ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ உனக்கு ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டூ டேபிளால இங்கே டூவால கேன்சல் ஆகும், இங்கே டூவால கேன்சல் ஆகும். இல்லை இது ஃபோர் டேபிளால ட்ரை பண்ணாலும் ஃபோர் டேபிளால வரும்னு நினைக்கிறேன். ஃபோர் டேபிளால ட்ரை பண்ணி பார்ப்போமா? த்ரீ ஒன் டூ. ஆ ஆ சொல்லுமா. புரியல. செகண்டு. ஆ திரும்ப சொல்லுங்க. திரும்ப 2,92,500. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க 1,15,200. 12,500. இஸ் இட் கிளியர்? ஓகேடா. ஓகே ஓகே. அது எல்லாமே அது வர்றதா மேக்ஸ்ல அது, அதனாலலாம் ஒன்றும் இல்லை. இப்போ இங்க டோட்டல் எவ்வளோ வரும்னு சொல்றீங்க? 2,92,500. ஓகேயா? இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிட்டுன்னா எனக்கு என்ன வரும்? 2,92,500. அப்ப டைரக்டா ஃபைவ் டேபிள்ல பண்ணிடலாம் இல்லையா? ரெண்டு சைடுமே இது ஃபைவ்ல முடியுது, இதுவும் ஃபைவ்ல முடியுது. அதுல மட்டும் நம்ம ஃபைவ் டேபிள்ல மட்டும் தான் பண்ணவே முடியும். 31 இதை ப்ராசஸ் பண்ணால் 31 என்ன? 6 5 are 30. அண்ட் தென் அகெயின் 12. 12க்கு எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ் வரும். ஸோ பேலன்ஸ் 25 இஸ் டு டிவைட் பண்ணுறேன். ஒன்றுமே பண்ணல. டிவைடட் பை 5 ரெண்டையுமே 5ஆல் டிவைட் பண்ணுறேன். இது எத்தனை? 5 5 are 25. 25 போச்சுன்னா 29ல பேலன்ஸ் 4 இருக்கும். 42. 5 8s are 40. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 25. கரெக்டா? ஓகேவா? ஸோ அகெயின் ஃபைவ் டேபிளால பண்ணலாமா? ஸோ அகெயின் ஃபைவ் டேபிளால பண்ணால் என்ன பண்ணுவீங்க? 125 is to 1 135 எத்தனை டைம்ஸ்? 7 டைம்ஸா? இப்போ 1 2 5ஐயும் 1 1 7 எந்த டேபிளால வரும்? 1 2 5 1 1 7 எந்த டேபிளால வரும்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. என்னப்பா? என்னடா? ஓ 24. சாரி. ஓகே 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 ஓகே. இப்போ இதை செய்ய சாரி 4னா 3 டேபிளில் வரும்னு நினைக்கிறேன். 3 டேபிளில் வரும்ல. 124 117 தாராளமாக 3 டேபிளில் வருமே. இல்லையோ? 3 டேபிளில் வரல.
ஆமா. 4 வராது. என்னப்பா? ஆமா. இந்த ஸ்டெப் மிஸ் பண்ணியிருக்கேனா? 1 செகண்ட். ஓகே, ஓகே. இப்போ 124 624 எந்த டேபிள்ல? 585 எந்த டேபிள்ல? 3 டேபிள். 585 3 டேபிள்ல வரும் இல்லையா? ஓகே. 208 585 195 இப்போ இப்போ இதுக்கு ஆன்சர் இங்க எழுதுறேன். 208 is to 195. 208 எந்த டேபிள்ல வரும்? 4 டேபிள்லயும் பண்ண முடியாது. 5 வந்து 5 டேபிள்ல மட்டும் தானே வரும். 3 டேபிள்ல 5 டேபிள்ல வேற ஒரு நிமிஷம். 80 13ல வருதா? 1 செகண்ட். ஓகே, ஓகே. 13ல வருது. 195 divided by 13. ஓகே. ஓகே, காட் இட். 13 டேபிள்ல செஞ்சோம்னா ஃபைனல் சொல்யூஷன்ஸ் வரும். 208 பண்ணோம்னா 16 டைம்ஸ் டிவைடட் பை இது வந்து 15 டைம்ஸ். ஏன்னா ஏன் 13னா ஒன்று 3 எண்டு வந்து 3 டேபிளால 5 டேபிளால மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ 3 டேபிளால 5 டேபிளாலனா ஒன்று 13ல ஒன்று 3ல ட்ரை பண்ணணும், இல்லை 5ல ட்ரை பண்ணணும், இல்லை 13 இல்லைன்னா 15 இல்லைன்னா 23 இல்லைன்னா 25 இப்படி தான் நம்ம வந்து அதோட ப்ராசஸை வந்து ரேஷியோவுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் கிளியர் ஆல் த 5 கொஷின்ஸ். அது கிளியர்லான்னு சொல்ல முடியாது. பேசிக்ஸாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கா?